ஹலோ எவ்ரிவான், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 13/5/2024. இந்த வீடியோவில் கவர்மெண்ட் கோட்டா சீட் இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், இந்த கல்லூரிகளில் அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கக்கூடிய காலேஜ் வைஸ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2023 எப்படி இருந்துச்சு, அதிலிருந்து 2024 எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோரை நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரே வீடியோவாக எல்லா காலேஜஸ்க்கும் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரிகளெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதுக்கான கட் ஆஃபை நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தையும் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கான காலேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் 2023 என்ன கட் ஆஃபுக்கு என்ன மார்க்குக்கு க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதிலிருந்து இந்த வருஷம் எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ ப்ரெடிக்ட் யுவர் செல்ஃப், உங்களுடைய கட் ஆஃப் மார்க் ஃபார் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட், அதாவது கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ரூபா பர் இயர், இல்லைன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக இருந்தால் 5.4 lakhs பர் இயர், ப்ளஸ் அது போக கல்லூரி வாங்கக்கூடிய கட்டணம் அப்படிங்கிறது தனி. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது, இதை நான் ஆர்டராக எடுத்துக்கல, ஓகேங்களா, ரேண்டமாக தான் எடுத்துருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு கல்லூரிக்கும் 2023 என்ன கட் ஆஃப் இருந்துச்சு அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க இருக்கிறது திருச்சி SRM. இதில் ரேங்க் அப்படிங்கிறத நீங்களே அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பார்த்துக்கலாம். ஓசி கேட்டகிரிக்கு ரவுண்ட் 1ல் 555, ரவுண்டு 2ல் 550. ஸோ 5 மார்க் டிக்ரீஸ் ஆகிருக்குது. அப்போது இந்த மதிப்பெண்ணும் இதுக்கு மேலேயும் நீங்கள் இப்போ வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கல்லூரி இந்த கல்லூரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த எக்ஸ்பெக்டட் சேஃப் மார்க் இந்த கல்லூரிக்கு திருச்சி SRMக்கு உங்களுக்கு சேஃப் மார்க்காக எடுத்துக்கலாம். ரவுண்ட் 2ல் 546. ஸோ கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகிருக்குது. BCMல 532, ரவுண்டு 1ல் 533, ரவுண்டு 2ல். அப்படின்னா 533 எடுத்த ஒரு மாணவர் ரவுண்டு 1ல் சீட் எடுக்காமல் ரவுண்டு 2ல் சீட் எடுத்துக்கலாம் அப்படின்னு மீனிங் எடுத்துக்கலாம். MBCக்கு 521, ரவுண்டு 1ல், ரவுண்ட் 2ல் 514, கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 436 ரவுண்டு 1லையும் 426 ரவுண்டு 2லையும் இருக்குது. ஸோ கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகிருக்குது. ரவுண்ட் 1ல் 363 யாருக்கு, ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது ஓசியில் 555, 550, BCக்கு 553, 546, BCMக்கு 532, 533. நெக்ஸ்ட்டு MBCக்கு ரவுண்ட் 1ல் 521, 514, SCக்கு 436 ரவுண்ட் 1ல், 429 ரவுண்ட் 2ல், SCAக்கு 363 ரவுண்ட் 1ல் அப்படியே ரீட்டைன் ஆகி ரவுண்டு 2லையும் இருக்குது. ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது அடுத்த கல்லூரி என்ன, உங்களுடைய விருப்ப கல்லூரியா அப்படிங்கிறத பார்த்துருங்க. கற்பக விநாயகா ஓசி கேட்டகிரிக்கு ரவுண்ட் 1ல் 549, அதே தான் ரீட்டைன் ஆகிருக்குது. BCக்கு 545லேருந்து 538 ரவுண்ட் 2ல் இருக்குது. BCMக்கு 531, 531 ரீட்டைன் ஆகிருக்குது. கட் ஆஃப் குறையில. MBCக்கு 518லேருந்து 515, 3 மார்க் குறைஞ்சிருக்குது. SCக்கு 431லேருந்து 428 இருக்குது. SCAக்கு 357, 357 கட் ஆஃப் ரீட்டைன்டு. அப்படின்னா கட் ஆஃபில் எந்த மாற்றமும் இல்லை. STயில் 349, ரவுண்டு 2லையும் அதே தான். அப்படின்னா முதல் ரவுண்டில் எடுத்த அதே மாணவர் அங்கேயே இருந்துக்கிட்டார். அவர் வேறு எந்த கல்லூரிக்கும் மாறல, இல்லைன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இந்த கல்லூரி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த மதிப்பெண்ணும் இதுக்கு மேலேயும் நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா யூ ஆர் இன் சேஃப் ஜோன் அப்படின்னு எடுத்துக்கலாம். தேர்டு நம்ம பார்க்க இருக்கிறது PSG மெடிக்கல் காலேஜ். ஓசிக்கு 588 ரவுண்ட் 1லையும், ரவுண்ட் 2ல் 583க்கும் கிடச்சிருக்குது. BCயில் 559 ரவுண்டு 1ல், 556 ரவுண்ட் 2ல், BCM 538 ரவுண்டு 1ல், 537 ரவுண்ட் 2ல், MBC 530 ரவுண்டு 1ல், 527 ரவுண்டு 2ல், SCக்கு 447 ரவுண்டு 1ல், 443 ரவுண்டு 2ல், SCAக்கு 379 ரவுண்டு 1ல், அதே தான் ரவுண்ட் 2லையும் ரீட்டைன் ஆகிருக்குது. ST கேட்டகிரிக்கு 353 ரவுண்டு 1ல், அதே தான் ரவுண்டு 2லையும் ரீட்டைன் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்கிறது ஸ்ரீ மூகாம்பிகை கன்னியாகுமரி. இதில் ஓசி கேட்டகிரிக்கு சீட் அலாட் ஆகலை. BCக்கு 521 ரவுண்டு 1ல், 508 ரவுண்டு 2ல், BCMக்கு 505 அப்படியே தான் ரீட்டைன் ஆகிருக்குது.
497 எம்பிசிக்கு 488 ரவுண்டு 2க்கு, எஸ்சிக்கு 416 ரவுண்ட் 1ல், 404 ரவுண்டு 2ல், எஸ்சிஏக்கு 357 ரவுண்டு 1ல், 327 ரவுண்டு 2ல், எஸ்டிக்கு 329ங்கிறது ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2ல் ரீட்டைன் ஆகிருக்குது. ஸோ இந்த கல்லூரி உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் இந்த மதிப்பெண்ணும் அதற்கு மேலேயும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா யூ ஆர் இன் சேஃப் ஜோன் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்கிறது தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூர். ஓசிக்கு 541 தான் ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2ல் ரீட்டைன் ஆகிருக்குது. பிசிக்கு 531 525 ரவுண்ட் 2ல் குறைஞ்சிருக்குது. 511 பிசிஎம்முக்கு ரவுண்ட் 1ல் அதே தான் ரவுண்ட் 2லையும் ரீட்டைன் ஆகிருக்குது. எம்பிசிக்கு 505 ரவுண்டு 2ல் 495 குறைஞ்சிருக்குது. எஸ்சிக்கு 417 ரவுண்ட் 1ல், 408 ரவுண்ட் 2ல், எஸ்சிஏக்கு 341 ரவுண்ட் 1ல், 335 ரவுண்டு 2ல், எஸ்டி கேட்டகரிக்கு 346 அதே தான் ரவுண்டு 2லையும் மெயின்டைன் ஆகிருக்குது. ஸோ இந்த கல்லூரி தேவைப்படுறவங்க இந்த மதிப்பெண்ணும் அதற்கு மேலேயும் நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா யூ ஆர் இன் சேஃப் ஜோன். நெக்ஸ்ட்டு கற்பகம் கோயம்புத்தூர். ஓசிக்கு 545 தான் 2 ரவுண்ட்லேயே இருக்குது சேஃப், அதாவது கட் ஆஃப் வந்து குறையில் ரீட்டைன் ஆகிருக்குது. பிசியில் 539 ரவுண்டு 1, 535 ரவுண்டு 2ல், பிசிஎம்முக்கு 522 தான் ரீட்டைன் ஆகிருக்குது. எம்பிசிக்கு 512 ரவுண்டு 1ல், 510 ரவுண்டு 2ல், எஸ்சிக்கு 428 ரவுண்டு 1ல், 426 ரவுண்டு 2ல், எஸ்சிஏக்கு 364ங்கிற ஸ்கோர் அப்படியே ரீட்டைன் ஆகிருக்குது. எஸ்டி கேட்டகரிக்கு சீட் அலாட் ஆகலை. 7வதாக நம்ம பார்க்குறது தாகூர் சென்னை. ஓசிக்கு 540 ரவுண்டு 1லையும் 537 ரவுண்டு 2லையும் இருக்குது. பிசிக்கு 528 ரவுண்டு 1ல், 526 ரவுண்டு 2ல். இந்த ரேங்க்கெல்லாம் நீங்களே நோட் பண்ணிக்கோங்க, அதையும் சேர்ந்து சொன்னால் டைம் ஆகும். பிசிஎம்முக்கு 511ங்கிற ஸ்கோர் அப்படியே ரீட்டைன் ஆகிருக்குது, கட் ஆஃபில் எந்த மாற்றமும் இல்லை. எம்பிசிக்கு 504 502 ரவுண்டு 1க்கும் ரவுண்டு 2க்கும் வித்தியாசம். எஸ்சிக்கு 417 அப்படியே தான் ரீட்டைன் ஆகிருக்குது. எஸ்சிஏக்கு 350 அதுவும் ரீட்டைன் ஆகிருக்குது. எஸ்டிக்கு 334 ரீட்டைன் ஆகிருக்குது. இது 2023 ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்டு 2க்கான கட் ஆஃப். ஸோ இந்த கல்லூரி தேவைப்படுறவங்க இந்த மதிப்பெண்ணும் அதுக்கு மேலேயும் வச்சுருந்தீங்கன்னா யூ ஆர் இன் சேஃப். வேலம்மாள் மதுரை. ஓசியில் 553 தான் உங்களுக்கு வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிருக்குது ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2ல். பிசியில் 548 ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2ல். பிசிஎம்முக்கு 526 ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2ல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியில் உங்களுக்கு வந்து மதிப்பெண்ணில் ரவுண்ட் 1க்கும் ரவுண்ட் 2க்கும் எந்த மாற்றமும் இல்லை. அப்படின்னா இதை 2 வகையை நாம் எடுத்துக்கலாம். முதல் சுற்றில் கிடைச்ச அந்த மாணவர்கள் வந்து ரவுண்டு 2ல் இந்த கல்லூரியை விட்டு வேறு எங்கேயும் என்ன பண்ணல, ரீஅலாட்மெண்ட் வாங்கலைன்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா ரவுண்டு 1ல் கிடைச்ச இந்த மாணவர்களுக்கு ரவுண்டு 2ல் எந்த கவர்மெண்ட் காலேஜும் கிடைக்கல. ஸோ இவங்க வந்து இங்கேயே அப்படியே ஸ்டே ஆகிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். எஸ்சிஏல 360 ரீடைன்டு, 344 ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2ல். நெக்ஸ்ட்டு மேல்மருவத்தூர். ஓசிக்கு 547 ரவுண்டு 1, 544 ரவுண்டு 2. பிசிக்கு 542 ரவுண்டு 1, 536 ரவுண்டு 2. பிசிஎம்முக்கு 523 ரீடைன்டு, 513 எம்பிசிக்கு ரவுண்டு 1ல், 512 ரவுண்ட் 2ல், 428 ரவுண்டு 1ல், 422 ரவுண்ட் 2ல், 357 எஸ்சிஏக்கு ரவுண்டு 1ல், 346க்கு ரவுண்டு 2ல், 342 ரீட்டைன் ஆகிருக்குது எஸ்டி கேட்டகரிக்கு. ஸோ இந்த கல்லூரி உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த மதிப்பெண்ணும் அதுக்கு மேலேயும் வச்சுக்கோங்க. ஓசி ஸ்ரீ முத்துக்குமரன் சென்னை 542 மெயின்டைன்டு. பிசிக்கு 535 533 2 மார்க் குறைஞ்சிருக்குது. 517 பிசிஎம்முக்கு கட் ஆஃப் மெயின்டைன்டு. எம்பிசிக்கு 509 ரவுண்ட் 1ல், 506 ரவுண்ட் 2ல். எஸ்சிக்கு அப்படியே மெயின்டைன் ஆகிருக்குது. எஸ்சிஏக்கும் அப்படியே மெயின்டைன் ஆகிருக்குது. எஸ்டிக்கும் அப்படியே மெயின்டைன் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்கிறது அடுத்த கல்லூரி என்ன, மாதா மெடிக்கல் காலேஜ். ஓசியில் இதில் சீட் அலாட் ஆகலை. பிசியில் 515 ரவுண்டு 1ல், 513 ரவுண்டு 2ல். பிசிஎம்முக்கு 513 ரவுண்டு 1ல், 495 ரவுண்டு 2ல். எம்பிசிக்கு 494 ரவுண்டு 1ல், 486 ரவுண்டு 2ல். எஸ்சிக்கு 413 மெயின்டைன் ஆகிருக்குது. எஸ்சிஏக்கு 337 ரீட்டைன் ஆகிருக்குது. எஸ்டிக்கு 306 ரீட்டைன் ஆகிருக்குது. ஸோ இந்த கல்லூரி தேவைப்படுறவங்க இந்த மதிப்பெண்ணும் அதுக்கு மேலேயும் வச்சுக்கிட்டிங்கன்னா யூ ஆர் இன் சேஃப் ஜோன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா சேலம். ரவுண்டு 1ல் 543, ரவுண்ட் 2ல் சீட் ஃபில்லப் ஆனதுனால யாரும் வரல. பிசிக்கு 516 ரவுண்டு 1ல், 505 ரவுண்ட் 2ல்.
பிசிஎம்முக்கு 507 ரவுண்ட் 1ல் 499 ரவுண்ட் 2ல், 496 எம்பிசிக்கு ரவுண்ட் 1லையும் 485 ரவுண்ட் 2லையும் இருக்குது. எஸ்சிக்கு 409லேருந்து 408 ஒரு மார்க் குறைஞ்சிருக்குது. எஸ்சிஏக்கு 330 ரவுண்ட் 1ல் 319 ரவுண்ட் 2ல். எஸ்டிக்கு சீட்டு அலாட் ஆகலை. அடுத்தது கேஎம்சிஹெச் கோயம்புத்தூர். இதில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ல் 571, ஓசிக்கு 560, ரவுண்டு 2க்கு பிசிக்கு 557, 454, 554 நான் இந்த இடத்துல 554 போட்டுக்குங்க. 554. பிசிஎம்முக்கு 535, 534. அடுத்தது 526, 524. இந்த இடத்துல மட்டும் 554 மாற்றம் செய்து கொள்ளுங்கள். எஸ்சிக்கு 442, 439 ரவுண்ட் 2ல். எஸ்சிஏக்கு 375 ரீட்டைன் ஆகிருக்குது. எஸ்டிக்கு 351 ரீட்டைன் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பனிமலர் சென்னை. 551 ரவுண்டு 1ல் அதே தான். ஓசிக்கு 551, இங்கேயும் 551 தான். 540 பிசிக்கு, 539 ரவுண்டு 2ல். பிசிஎம்முக்கு 530 ரீட்டைன் ஆகிருக்குது. எம்பிசிக்கு 512 ரவுண்டு 1ல், 505 ரவுண்டு 2ல். 426 எஸ்சிக்கு ரவுண்டு 1ல் 403 கட் ஆஃப் டிகிரிஸ் ஆகிருக்குது. எஸ்சிஏக்கு 345 மெயின்டைன் ஆகிருக்குது. 314 எஸ்டிக்கு அதுவும் மெயின்டைன் ஆகிருக்குது. ஸோ இந்த மதிப்பெண்ணும் அதுக்கு மேலேயும் வச்சுருக்கிறீங்கன்னா நீங்கள் சேஃப். இந்திரா திருவள்ளூர் ரவுண்டு 1ல் 540, ரவுண்ட் 2ல் உங்களுக்கு சீட்டு வேக்கன்சி இல்லாதனால அப்படியே ரவுண்ட் 1ஓட ஸ்டாப் ஆகிடுச்சு. பிசிக்கு 509, 498, 504 பிசிஎம்முக்கு 490 ரவுண்டு 2ல், 491 எம்பிசிக்கு 480 ரவுண்ட் 2க்கு, 406 எஸ்சிக்கு ரவுண்டு 1ல், 400க்கு ரவுண்ட் 2ல் கிடச்சிருக்குது. 331, 330 ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 மார்க். 305 ரவுண்ட் 1ல், 302 ரவுண்டு 2ல். நெக்ஸ்ட்டு சுவாமி விவேகானந்தர் திருச்செங்கோடு. இதில் ஓசிக்கு சீட் அலாட் ஆகலை. 520, 518 ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 மார்க்கு. 503 அப்படியே மெயின்டைன் ஆகிருக்குது பிசிஎம்முக்கு. எம்பிசிக்கு 498, 495. எஸ்சிக்கு ரவுண்ட் 1ல் 409, 405. எஸ்சிஏக்கு அப்படியே மெயின்டைன் ஆகிருக்குது 336ல். எஸ்டி கேட்டகரிக்கு 337ல் அப்படியே ரீட்டைன் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு அருணை திருவண்ணாமலை. ரவுண்டு 1 544, ரவுண்டு 2ல் 537. பிசிக்கு 531ங்கிற ஸ்கோர் மெயின்டைன் ஆகிருக்குது, ரீட்டைன் ஆகிருக்குது. பிசிஎம்மில் 516. எம்பிசிக்கு 510லேருந்து 506 ரவுண்ட் 2 குறைஞ்சிருக்குது. எஸ்சிக்கு 423 மெயின்டைன் ஆகுது. எஸ்சிஏக்கு 350 ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2னுடைய மார்க்கு. எஸ்டிக்கு 347, அது ரவுண்ட் 2லையும் அதே தான். ஸோ இந்த கல்லூரி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த மதிப்பெண்ணும் அதுக்கு மேலே வச்சுருக்கிறீங்கன்னா சேஃப். செயின்ட் பீட்டர்ஸ் கிருஷ்ணகிரி 543 ஓசிக்கு. பிசிக்கு 518, 517 ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2. 506 பிசிஎம்முக்கு. 498 எம்பிசிக்கு ரவுண்ட் 1ல், 496 ரவுண்டு 2ல். எஸ்சிக்கு 413 மெயின்டைன் ஆகுது. எஸ்சிஏக்கு 341 ரவுண்ட் 1ல், 341 ஃபார் ரவுண்டு 2. எஸ்டி கேட்டகரிக்கு 318 ரவுண்ட் 1ல், அதே தான் ரவுண்ட் 2லையும். அப்போ இந்த மதிப்பெண்ணும் அதுக்கு மேலேயும் வச்சுருக்கிறீங்கன்னா இப்போதைக்கு யூ ஆர் இன் சேஃப் ஜோன். அடுத்தது நந்தா மெடிக்கல் காலேஜ். இது லாஸ்ட் இயர் தான் புதிதாக துவங்கப்பட்ட கல்லூரி. பெருந்துறை, ஈரோடு மாவட்டம். ரவுண்ட் 1ல் 508 அதே தான் பிசிக்கு மெயின்டைன் ஆகுது. பிசிஎம்முக்கு 500 அதே தான் மெயின்டைன் ஆகுது. எம்பிசிக்கு 491 அதே தான் மெயின்டைன் ஆகுது. எஸ்சி கேட்டகரிக்கு 406 ரவுண்ட் 1, 404 ரவுண்ட் 2க்கு. எஸ்சிஏக்கு R1க்கு 336 அதே தான் ரவுண்ட் 2க்கும். எஸ்டி கேட்டகரிக்கு 306 ரவுண்ட் 1க்கும் அதே தான் ரவுண்ட் 2க்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது பிஎஸ்பி காஞ்சிபுரம். ஓசிக்கு சீட் அலாட் ஆகலை. பிசிக்கு 506, 501 ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2. பிசிஎம்முக்கு 498 ரவுண்ட் 2ல் 488. எம்பிசிக்கு 488 ரவுண்ட் 1ல், 483 ரவுண்டு 2ல். எஸ்சிக்கு 404 ரவுண்டு 1க்கும், 401 ரவுண்டு 2க்கும். எஸ்சிஏக்கு 329 ரவுண்டு 1க்கும், 316 ரவுண்டு 2க்கும். எஸ்சி கேட்டகரிக்கு 302 ரவுண்டு 1க்கும் அதே தான் ரவுண்ட் 2க்கும் மெயின்டைன் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஸ்ரீனிவாசன் திருச்சி.
இதில் ரவுண்ட் 1ல் இதுக்கு வந்து 5.4 lakhs per year டியூஷன் ஃபீஸு. அது போக கல்லூரியில் வாங்கக்கூடிய கட்டணம் தனி. ஓசியில் 510 ரவுண்டு 1க்கு, 504 ரவுண்டு 2ல், பிசிக்கு 502 ரவுண்டு 1ல், 497 ரவுண்டு 2ல், பிசிஎம்முக்கு 492 ரவுண்டு 1, 484 ரவுண்டு 2, எம்பிசிக்கு 483 ரவுண்டு 1, 478 ரவுண்டு 2, எஸ்சிக்கு 398 ரவுண்டு 1, 396 ரவுண்டு 2, எஸ்சிஏக்கு 323 ரவுண்டு 1, 318 ரவுண்டு 2, எஸ்டி கேட்டகரிக்கு 302 அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஸோ இந்த கல்லூரிக்கு இந்த மதிப்பெண்ணும் அதுக்கு மேலேயும் வச்சுருக்கிறீங்கன்னா யூ ஆர் இன் சேஃப் ஜோன். ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சென்னை. இதில் உங்களுக்கு 508 ரவுண்டு 1 ஓசி கேட்டகரிக்கு, 506 ரவுண்டு 2க்கு, பிசிக்கு 502 ரவுண்டு 1, 406 ரவுண்டு 2, பிசிஎம்முக்கு 491 ரவுண்டு 1, 487 ரவுண்டு 2, எம்பிசிக்கு 485 ரவுண்டு 1, 477 ரவுண்டு 2, எஸ்சிக்கு 402 ரவுண்டு 1, 396 ரவுண்டு 2, எஸ்சிஏக்கு 317 ரவுண்டு 1, 315 ரவுண்டு 2, எஸ்டி கேட்டகரிக்கு 301 மெயின்டைன் ஆகுது. ஸோ இந்த கல்லூரி உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த மதிப்பெண்ணும் அதுக்கு மேலேயும் நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா யூ ஆர் இன் சேஃப். நெக்ஸ்ட்டு தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூர். இதில் 506 ரவுண்டு 1, 502 ரவுண்டு 2, 499 ரவுண்டு 1, 493 ரவுண்டு 2, 495 ரவுண்டு 1, 481 ரவுண்டு 2, 483 எம்பிசிக்கு ரவுண்டு 1லையும், 473 ரவுண்டு 2க்கும். இது பிசிஎம் 495 ரவுண்டு 1, 481 ரவுண்டு 2, எம்பிசிக்கு 483 ரவுண்டு 1, 473 ரவுண்டு 2, எஸ்சி கேட்டகரிக்கு 397 ரவுண்டு 1, 394 ரவுண்டு 2, எஸ்சிஏ கேட்டகரிக்கு 327 ரவுண்டு 1, 325 ரவுண்டு 2, எஸ்டி கேட்டகரிக்கு 326 ரவுண்டு 1ல் கிடச்சி அதுக்கப்புறம் ரவுண்டு 2ல் வேக்கன்சி இல்லாதனால அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கான கட் ஆஃப். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு நான் கிட்டத்தட்ட 3 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போட்ட எஃபர்ட்டுக்கு எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை எஸ்ஏபிவிஸ் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை நீட் ஆஸ்பிரண்ட்ஸ், அவங்க பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், அது போக யாரெல்லாம் இருக்காங்களோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது போக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, இல்லை 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அது தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day.